பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் அப்பமும் எண்ணெயும் குறைய விடாதே என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க போகிறோம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையையும், எண்ணெய் என்றால் அபிஷேகத்தையும் குறிக்கிறது. பாருங்க, நான் சகரியா 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். பாருங்க, சகரியா தீர்க்கதரிசி தன்னோடு பேசின அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்கிறாரு. குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நிற்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று அவர் கேட்கிறார். பாருங்க, குத்து விளக்கு அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா, சபையை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, குத்து விளக்கு என்றால் சபையை குறிக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு குத்து விளக்கு எரியணும் அப்படின்னா அதற்கு எண்ணெய் தேவை. அந்த எண்ணெயின் உதவினாலதான் குத்து விளக்குகள் எரியும். அப்போ இந்த எண்ணெயை எங்கிருந்து வருகிறது இந்த குத்து விளக்கு கேட்டீங்கன்னா, அதோடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறதா. அந்த ஒலிவ மரத்திலிருந்து தான் இந்த குத்து விளக்கு எண்ணெய் போகிறத இந்த தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்கிறார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த நாட்கள்ல கூட நான் சொன்ன எண்ணெய் என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது நான் சொன்னேன். அப்போ இந்த குத்து விளக்கு, இந்த சபை எரிந்து கொண்டு பிரகாசமா இருக்கிறது காரணம் இந்த 2 ஒலிவ மரங்கள்ல இருந்து ஊற்றுகிற பொன்னிறமான இந்த அபிஷேக எண்ணெயினால்தான் இந்த சபையானது எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, அதுதான் அந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இந்த 2 ஒலிவ மரங்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த தூதன் சொல்றாரு, இந்த 2 ஒலிவ மரங்கள் யார் நீங்க கேட்டீங்கன்னா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த தூதன் சொல்றாரு. அப்ப என்ன காரணம்? இந்த 2 ஒலிவ மரமும் எதை குறிக்குது கேட்டீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவங்க, ஊழியக்காரங்களை குறிக்கிறது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு சபை எரிந்து பிரகாசிக்கிறது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள். காரணம், அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ சமூகத்துல சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பணிந்து ஜெபம் பண்ண அவங்க அபிஷேகத்தால நிறைஞ்சி அந்த எண்ணெயை தான் சபைக்கு கொடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் மூலமா தான் சபை எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையும் எரிந்து பிரகாசிக்கிறது காரணம் அபிஷேகம் பெற்றவங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனாலதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்களா இருப்பீங்க அப்படின்னா, உங்க சபை எரிந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா நீங்க தேவ சமூகத்தில் நிற்கணும். சர்வலோகத்துக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீங்க நிற்கும் பொழுது அந்த சபைக்கு தேவையான பொன்னிறமான அபிஷேகத்தை நீங்க இறங்க பண்ணுவீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.